நான் ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி என் அசிஸ்டன்ஸ்க்கு சொன்னேன். இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது என்னை வினோத் செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க. கொட்டுக்காளி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசிய இயக்குனர் மிஸ்கின் படத்தின் இயக்குனரை தான் தவறாக எடை போட்டு விட்டதாக கூறியுள்ளார். இந்த ஆஃபீஸ்க்கு வந்தோடனே அசிஸ்டன்ஸ் கூப்பிட்டேன். இதே இது மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டேன், ஒரு பொறுக்கி பையன், கருப்பாக இருந்தான், ஒரு மாதிரி இருந்தான். இந்த மாதிரி என்கிட்ட வந்து நான் யாரா மியூசிக்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான் யாருமே இல்லை சார் அப்படின்றான். அப்படிலாம் எடுத்துடாதீங்கடா அப்படின்னு. நான் ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி என் அசிஸ்டன்ஸ்க்கு சொன்னேன். இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது என்னை வினோத் செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க. நல்ல டைட்டில் கிடைச்சிருச்சு ஆக்சுவலி இன்னைக்கு. அவன் நிஜமாகவே என்னை செருப்பு கழட்டி அடித்தான். நான் எல்லாரையும் செருப்பு கழட்டி அடித்தான்னா என்னை வெளியே போய் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சாங்க டேரக்டர்ஸ்லாம். அதை எப்படி பேசலாம், நாமளும் படம் தானே எடுத்துருக்கணும், அதனால் நான் மட்டும் இதை எடுத்துக்கிறேன். என்னை மட்டும் வினோத் செருப்பை கழட்டி அடித்தான். இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில் மனசு பேசினேன். ஏன்னா இப்போ நான் 2 படம் பார்த்துட்டேன். ஒன்று மாரியுடைய வாழை பார்த்துட்டேன். அது ஒரு வாரம் பைத்தியமாக இருந்து, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பைத்தியமாக இருந்து ஃபுல்லாக எழுதி அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் தூங்காமல் உட்காந்து ஒரு 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 3 பேஜில் ஒரு லெட்டர் எழுதி வரும் நம்ம நாளில். இப்போ அதுக்கு முடிச்சு அந்த பைத்தியம் முடியும்னு தீர்றதுக்குள்ளேயும் இந்த பைத்தியம், இது பைத்தியம் இல்லை, இது பேயே பிடிச்சிச்சு எனக்கு. அப்போ வந்து இந்த படத்தில் வந்து அவன் ஏன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணலை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய அது வந்து ஒரு குருட்டாம்போக்கில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல. The decision came out of his vision of cinema. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.